எபிசோட் 87. நீலவானின் புதிர். விஜயநகர் அரண்மனையில் சிறப்பு சந்திப்பு நடந்து கொண்டிருந்தது. அரசர் கிருஷ்ணதேவராயர் அமைச்சர்கள் மற்றும் மாந்திரவர்களுடன் அரண்மனை கோபுரத்தில் நின்று வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது ஆசான் திம்மருசு ஒரு புதிரான கேள்வியை முன்வைத்தார். வானம் ஏன் நீலமாக தெரிகிறது? அரண்மனையில் இருந்த அனைவரும் ஒன்றாக பரபரப்பாக பேசத் தொடங்கினர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதில் சொன்னார்கள். சிலர், வானத்தின் அடியில் நீல நிற கடல் இருக்கிறது, அதனால் வானமும் நீலமாகவே தெரிகிறது என்றனர். மற்றொருவர், அது தேவதைகளின் திரை, அவர்கள் பூமியில் எவரும் பார்க்க முடியாதபடி மறைந்திருப்பதற்காக என்றார். கிருஷ்ணதேவராயர் சிரித்துக்கொண்டு, நமது அரசவையின் புத்திசாலி தெனாலி ராமனிடம் கேட்டால் மட்டும்தான் சரியான பதில் கிடைக்கும் என்றார். தெனாலி ராமன் சிறிது நேரம் சிந்தித்துவிட்டு சொன்னான். மகாராஜா, நீங்கள் கண்ணாடியை சூரியனின் வெளிச்சத்தில் வைத்தால் அதன் பின்னால் நிறம் மாறி தெரியும். அதுபோலவே வானத்தின் வளிமண்டலத்தில் இருக்கும் காற்று மற்றும் தூசுப்பொருட்கள் சூரியனின் ஒளியை பகிர்ந்து விடுகிறது. நீல நிற ஒளி எளிதாக விரிந்து செல்லும், அதனால் நாம் வானத்தை நீலமாகத்தான் பார்க்கிறோம். அரண்மனையில் இருந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். அரசர் கிருஷ்ணதேவராயர் மகிழ்ச்சியுடன், நம்முடைய தெனாலி ராமன் ஒரு அறிவியல் அறிஞர் கூட என்று புகழ்ந்தார். தெனாலி ராமன் தன் வழக்கமான நகைச்சுவை உணர்வில், மன்னா, நான் சொன்ன பதில் சத்தியம்தான். ஆனால் வானத்தை சிவப்பாக பார்க்க நினைத்தால் மாலை நேரத்தில் பாருங்கள். அப்போது சூரியன் மறைவதால் நிறமாற்றம் காணலாம் என்றான். அனைவரும் கிறுக்கி எழுந்து சிரித்தனர். அரசர் கிருஷ்ணதேவராயர் தெனாலி ராமனுக்கு அழகிய பொன்னாடை வழங்கினார். முடிவு. நமது உலகில் புதிர்கள் பல இருக்கின்றன, ஆனால் அவற்றை புத்திசாலித்தனமாக விளக்கும்போது அறிவியலும் நகைச்சுவையும் ஒன்றாக இணைகின்றன.